அல்லேலூயா. FGCI பிரம்மபுரம் திருச்சபைக்கு வந்த உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் அற்புதங்களை நிச்சயம் செய்வார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 14:1. யோவான் ஒரே வசனம் போதும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காமலும் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. அருமையானவர்களே, மனிதன் இருதயம் கலங்கி போகிறவனாக இருக்கிறான். எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இதயம் கலங்கி போகிற சூழ்நிலைகள் அநேகம் வருகிறது. இந்த இதயம் கலங்கி போகிற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஒரு மனுஷன் தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை, இயேசுனிடத்தில் விசுவாசம் இல்லை, மக்களிடத்தில் எந்த விசுவாசம் இல்லைன்னா அடிக்கடி அவன் இதயம் பாதிக்கப்பட்டு கலங்கி அவன் சோர்வடைந்து பலவீனம் அடைந்து வாழ்க்கையிலே நரக வாழ்க்கையை வாழ்வான். எதுக்கத்தாவது இதயம் கலங்கி போயிடும். குடும்ப பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, பண பிரச்சனை, என்னென்னவோ பிரச்சனை குடும்பத்தில், பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு, வாலிபர்களுக்கு, சிறியவர் எல்லாருக்குமே இந்த இதயம் அடிக்கடி கலங்க வாழ்க்கையே வெறுப்பாக போயிடும். அப்போது உங்கள் இருதயம் கலங்காது இருக்கணும்னா நீங்கள் 2 காரியம் செய்யணும். தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். இயேசு அப்படின்னு சொல்லும்போது முழு உலகத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனை பார்த்தாலும் அவர் முதல் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன்னா மனுஷன் கலங்கி போயிருக்கிறான். ஏன் கலங்கி போயிருக்கிறான்? உள்ள பிசாசு இருக்குது, அதுதான் அவனை கலங்கச்சிங்குது. அந்த பிசாசு அவனை கலங்கடிக்கிற காரியங்களை அவங்க வாழ்க்கையில் செய்ய வச்சு பிரச்சனையை, போராட்டத்தை, வியாதியை, வறுமையை, தரித்திரத்தெல்லாம் கொடுத்து, பயத்தெல்லாம் கொடுத்து இதயத்தை 24 மணி நேரம் கலங்கடிச்சு இருக்கிறதுனால இயேசுக்கு தெரியுது இவன் தேவனிடத்திலும் விசுவாசமா இல்லை, மக்களிடத்திலும் விசுவாசம் இல்லை. விசுவாசம்னா என்னது? விசுவாசத்துக்கு இயேசு இல்லை உள்ளத்தில். இயேசுவை தேவனுக்கு செலுத்தா தேவனிடத்தில் விசுவாசம்னா விசுவாசம் இயேசுவை தேவனுக்கு செலுத்தலை, முழு உலகத்துக்கு இயேசுவை வெளிப்படுத்தலை. அதனால பிசாசு உள்ள வந்து அவனை கலங்கடிச்சு வாழ்க்கை ஃபுல்லாக கலங்கடிக்கிற வாழ்க்கை வாயிடும். அதனால தான் இயேசு எந்த மனுஷனை பார்த்தாலும் முதல்ல விசுவாசத்தை அவன் இதயத்தில் வைக்கிறார். இந்த வசனம் இயேசு சொன்ன வசனம். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். விசுவாசம் இருக்கும்போது உள்ளகிற பிசாசு, கலங்கடிக்கிற பிசாசு ஓடிடும். என்னது? அந்த கடன் தொல்லை, அந்த ஆபத்து, அந்த வியாதி, வறுமை எல்லாம் நீங்கிடும். அப்போது எதையும் கலங்காமல் தைரியமாக இருக்கும். அப்போது வியாதி, வறுமை, தரித்திரம், பிசாசெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இடையே போடணுன்னாக்கா நீ தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். அதனால் உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கணுன்னாக்கா தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த இதயத்தில் முதல்ல தேவன், இது வந்து உலகம், இங்கே விசுவாசம் இருக்க வேண்டும். இங்கே விசுவாசம். அப்போ விசுவாசம்னா இயேசு காட்டணும், இயேசுவை கொடுக்கணும் தேவனுக்கு. உலகம், இது வந்து உலகம். இயேசுவை கொடுக்கும்போது இங்க இதயத்தில் கலக்கம் இருக்க, இந்த இளைஞர் கான்பிடன்ஸா இருக்கும். யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். சிங்க கபியா, அக்னி சோலையா, செங்கடலா, யோர்தானா, ஆமானா, பார்வோனா, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தேவனுக்கு விசுவாசம், இயேசுனா உலகத்துக்கும் விசுவாசம்.
உள்ளங்கிற கலக்கு ஓடிடும், அந்த மனுஷன் தைரியமா இருப்பான். இந்த விசுவாசம் இல்லாத இடத்துல, ஏசு இல்லாத இடத்துல பழைய மனுஷன் ஆதாம் பாவம் மரணம், பழைய மனுஷன். இங்கே தேவனுக்கு பாவம் மரணம், அதுதான் அவிசுவாசம். தேவனுக்கு பாவத்தை காட்டுறது, மக்களுக்கும் பாவத்தையும் மறந்துக்கான இதையும் கலைக்கு தான் இருக்கும். அப்போ தேவனுக்கும் பாவத்தை காட்டுறான், மக்களுக்கும் பாவத்தையும் மறந்து காட்டிக்கிறான், வாய்நாளெல்லாம் கலைக்கு தான் இருப்பான். ஆமா, எதுவும் கிடைக்காது. பிசாசு உள்ள வந்துடும். பாவம் இருக்கிற இடத்துல பாவத்தின் சம்பளம் மரணம் தான். பிசாசு போடுறதுலாம் தடை, எந்த வாய்ப்பும் நடக்காது, எந்த அதிர்ச்சியும் நடக்காது. வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை எல்லாம் கொண்டு உன்னை பிரச்சனை பண்ணி உன் இதயத்தை கள்ளங்கடிச்சு உன்னை வேதனைப்படுத்தி, பிசாசுனாவே பேரே பிசாசு தெரியல. பிசாசுனா வேதனை, பாதாளம்னா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்க? வேதனையான ஒரு வாழ்க்கை. அப்போ வேதனை இல்லாமல் இருக்கிற அந்த பாவத்துக்கு பதிலாக இயேசு அவர் தேவ நீதி உயிர்த்தது. இந்த இதயத்தில் இயேசுவை தேவனுக்கும் உலகத்துக்கு கொடுத்தா தேவனிடத்தில் விசுவாசமாறு, உலகத்தில் இது என்னிடத்தில் விசுவாசமாறுன்றார். அப்போது நீங்கள் கலங்காமல் வாழணும், தைரியமாக வாழணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும்னா கம்பசோசம் கிடையாது. தேவன் பரமண்டலுக்கு பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், ஒரு நாள் 2 நாள் வாழ்நாள் எல்லாம் பிதாவாகிய தேவதூர்கள் எல்லாம் வருவாங்க. நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவ்வளோன்னா இந்த உலகம் முழு உலகத்துக்கு மன்னிக்கிறோமே கிறிஸ்துவின் அன்பு, உம்முடைய சித்தம், எங்களுக்கு அன்றன்று உள்ள ஆகாரம் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை எந்த சோதனைக்குட்ப தீமை என்று ரட்சித்துள்ளோம். எந்த இதை கலங்கடிக்கிற காரியத்திலிருந்து அவர் தப்பித்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக மொட்டையா சொல்லல, அதுக்கு பரிகாரம் சொல்றாரு. தேவனிடத்தில் விசுவாசமாயிரு, அதுக்கப்புறம் என்னிடத்துல விசுவாசமாயிரு அப்படின்னு சொல்றாரு. நான் தேவனிடத்துல விசுவாசமா இருக்க மாட்டேன்னா தேவனுக்கு கிறிஸ்துவை காட்ட மாட்டேன், உலகத்துக்கும் விசுவாசத்தை தூக்க முடியும் இயேசுவை காட்ட மாட்டேன், மாம்ச சிந்தையை தான் காட்டுவேன்னாக்கா நீ கலங்கின்னு தான் இருப்ப. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட சரி, கோடியாக பணம் வச்சிருந்தாலும் சரி, இராணுவ படை இது பால் பலம் எந்த இருந்தாலும் இதே கலங்கடிக்கும். பிசாசு உள்ள புகுந்து கலங்கடிக்கிறதுக்கு ஏதுவான காரியத்தை நிச்சயம் செய்வான், கேரண்டி, தப்ப முடியாது பிசாசின் கலக்கத்துக்கு. அப்போது தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்க கற்றுக்கொள். அந்த விசுவாசத்தை தூக்குறமா இயேசு. நம்ம ஏற்கனவே அபிவிசுவாசம் உள்ளே இருக்குது, நமக்குள்ள ஆதாம் வியாபாரம் வழி அபிவிசுவாசம் உள்ளே இருக்கிறதுனால தான் கலக்கத்தை பிசாசு கொண்டு வரோம் அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து யோவான் 5ஆம் அதிகாரம் 1 படிங்க. தம்பி அது சத்தம் போட்டு மட்டும் நைஸாக என்கிட்ட சொல்லு, கலங்கச்சிடுற அவனை. சரி, யோவான் 5ஆம் அதிகாரம் 1 படி. இதில் 5வது வருஷம் படி. போதும், அங்கே கவனி. இந்த வருஷத்தை பாருங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு பார்க்கிறார். இயேசு 38 வருஷமா கலக்கந்துக்குமா இருக்காது, வியாதி மேல வியாதி சொல்லணும் கலக்க, ஆனால் உயிர் மட்டும் இருக்குது, சாகலை. 38 வருஷமா வியாதி இருந்தோம், அவன் பாரு சாகலை பாருங்க. ஆனால் கலங்கி தான் இருப்பான், அவன் நிம்மதியாக இருந்து பண்ணுறீங்க. 38 வருஷமா வியாதி மேலே வியாதி, எல்லாம் கை விட்டுட்டாங்க. அப்பா அம்மா மாமன் மச்சான் சொந்த பந்து எல்லாம் கை விட்டாங்க. அவங்க தூக்கி போய் விடுறது கூட ஆள் இல்லையா. இவ்வளோ கலக்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவன் நிலையில் போயிடுச்சு, நம்ம வாயில் சொல்லக்கூடாது. அவன் ஸ்டேஜில் நீங்கள் தின்னா நீங்கள் எப்படி இருந்திருப்போம், எல்லாம் கை விட்டாங்க. அப்படியே நிர்கதியாக இருக்கிறான், கலங்கி போய் இதையெல்லாம் கலக்கமாக இருக்குது. என்னடான்னு போய் பார்த்தா தேவனத்தில் நம்பிக்கை இல்லை, மக்களிடத்தில் நம்பிக்கை இல்லை, பாவங்கள்லாம் ஒரே வெறுப்பு கசப்பு, ஒரே கவலை. நீங்கள் கூட வெறுப்பு கசப்பு கவலையாக இருந்தீங்கன்னா இந்த வியாதியாசம் மாதிரி 38 வருஷம் பிரச்சனை தீராது, பிரச்சனையிலே வியாதியிலே இருப்பீங்க, கலங்கிட்டே இருப்பீங்க. இயேசு அவனை கண்டு படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, இந்த இயேசு தான் யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அவனை பார்க்குறாரு, கவனி. அவனை பார்த்ததுமே மச்சான் ரொம்ப கலங்கி போய்க்கிறான். மாமா மச்சான், உங்கள் மாமா மச்சான்லாம் எங்கள் ஊரில் எங்கள் மாமா மச்சான்லாம் இருக்கிறாங்க, நல்லா ரொம்ப கலங்கி போய், அண்ணன் தம்பி அக்கா ரொம்ப கலங்கி போயிருக்கா, அம்மா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் ரொம்ப கலங்கி போய்க்கிறாங்க. ஏன்னா தேவனிடத்தில் விசுவாசம் கிடையாது, 2வது மக்கள் இடத்துல கிறிஸ்துவ நட்பை வெளிப்படுத்தலை.
அப்போ என்ன பண்ணுறாரு? சுயநீதி, அநீதி, வெறுப்பு, கசப்புலேயே இருக்கிறாரு. அதனால அசுத்தாய் உள்ளே வந்துச்சு. கலங்கி போய் வியாதினால, கடன் தொல்லையால் பிரச்சனையாக இயேசு அவனை பார்த்த உடனே படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலம் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படுவது என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்குகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அதில் பாருங்க, உடனே அவன் அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அப்போது உடனே அவனுக்கு சொஸ்தம் உண்டாகுது. அப்போ அந்த இதயத்தில் எப்படி இருந்திருக்கோம்? கலக்கெல்லாம் நீக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பான். வியாதியெல்லாம் போயிட்டு இருக்கும், வலியெல்லாம் போயிட்டு இருக்கும். அப்போ இயேசு அவனுக்கு என்ன பண்ணார்? முதல்ல தேவனிடத்தில் விசுவாசத்தை கொடுக்கணும். முழு உலக விசுவாசத்தை அந்த இயேசு அவனுக்காக செய்கிறார். அந்த இயேசுன்ற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு இப்போ சரீரத்தில் இல்லை, இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்கள் கலங்கி போன ஒரு மனுஷனுக்கு இயேசுவின் விசுவாசத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து உங்கள் குடும்பத்தில் கலங்கடிக்கிறவர்களை கலங்கத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு அற்புதத்தை செய்யலாம். கையத்தட்டுங்க. அல்லேலூயா. அதனால இயேசு அவிசுவாசம் என்னது? பாவமும் மரணமும் இருக்கிறது. அதை 38 வருஷமா தேவனுக்கும் காட்டுறான், உலகத்துக்கும் காட்டிகிட்டே இருக்கிறான். 38 வருஷம் பிசாசு வியாதியை கொடுத்து கலக்கச்சிட்டே இருக்கிறான். இயேசு பாவத்தின் சம்பளம் பண்ண கிடையாது, அவர் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல். அதுதான் விசுவாசம். அது ஜீவ விருட்சத்தின் கனி. நன்மை தீமை கனியில் பிறந்துட்டு பாவத்தையும் மன்னத்தை காட்டி காட்டி கலக்கத்திலே இருக்கிறான். பாருங்க, நீ கூட பாரு, பிரச்சனையிலே இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பாவம் மனம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணாலும் கலக்கம், பிரச்சனை, போராட்டத்திலே இருப்பாங்க. ஏசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் தான் விசுவாசம். இயேசுதான். இயேசு நானே வழியும் சத்தியமும். இந்த 14ஆம் அதிகாரம் யோவான் 14:7 சொல்வார் கடைசியா, நானே வழியும் சத்தியம் ஜீவனமோ இருக்கிற கடைசி சொல்றாரு பாருங்க, அந்த 7வது வருஷத்துல. அப்போ அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு செலுத்தும் போது இப்போ விசுவாசம் வந்த உடனே பிசாசு உள்ளகிற பிசாசு போன உடனே பசுத்தாய் வருது. பசுத்தாய் வந்த உடனே எழுந்து ஜாலியாக நடக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இருக்க இதயம் கலங்காமல் வாழ வேண்டுமானால், இதயம் கலங்கடிக்காமல் இருக்க வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். அப்புறம் இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். விசுவாசம், அவிசுவாசம், விசுவாசம், அவிசுவாசம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அவிசுவாசம். ஆதாம் ஏவாள் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஜீவாத்மாவானார்கள். தேவனிடத்தில் விசுவாசமா இருந்தாங்க. அங்க முழு உலகத்துக்கு அடையாளம் 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேர் விசுவாசமாவே இருக்கிறாங்க. எந்த கலக்கம் இல்லை. பரலோகத்தில் குட்டி தேவர்களா இருந்தாங்க, ஜாலியா இருந்தாங்க, எந்த கலக்கம் வரல. அங்கே தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது. அதை மட்டும் தொடாது, அதை பறிக்காது. அதை புஷித்தா என்ன ஆகிடும்? விசுவாசத்துலேருந்து அவிசுவாசத்துக்கு போயிடுங்க. அவிசுவாசம் வந்தோட இதயத்தில் கலக்கம் வந்து, ஏன்னா பிசாசு உள்ள வந்து கலக்கம் கண்டிப்பாக வரும். கலக்கம் வந்துடும். கலக்கம் வந்துச்சுனாக்கா கலங்கியே போயிடுங்க. ஆனால் அந்த ஏவாள் என்ன பண்ணா? தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை பறித்தால், புஷித்தால், இதயத்துக்குள்ள போன உடனே இதயம் கலங்கி போய்விட்டது. அதுதான் யோவான் 14 சொல்ல, உங்கள் இருதயம் கலங்காது, நீ ஏவாள் வழியா பிறந்திருக்கிற. நன்மை தீமை கனி அந்த ஏவாள் ஜீனியாலஜியில் அப்படியே வருது ரத்தத்தில். தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறான் அப்படின்னு இயேசுக்கு தெரியுது. ஒரு மெடிக்கல் படிக்கிறனாக்கா ஒரு வியாதிக்கு என்னென்ன பிரச்சனை கற்றுக்கிறாரு, 5 வருஷம் படிக்கிறார் MBBS. அந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். வேதத்தை படித்து ஒரு மனுஷன் ஏன் கலக்கிறான், அந்த கலக்கத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது, அதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை, ஆமாம், அறிதற் கனி அறிவு சத்தியம்லாம். அப்போது அந்த கனியை புஷிக்கும் நாளிலே அந்த ஆதாமுக்கும் கொடுத்த, ஆதாமும் புஷித்தான். உடனே நீங்கள் போய் படிச்சு பாருங்க, ஆதியா 1:2 உடனே பயந்தார்கள். பயமே இல்லாத இருந்தவங்க 2 பேர் பயம், 2 ஓடி ஒழிகிறாங்க. கடவுள் வந்தால் என்ன அச்சுருவாரோ, ஒழிச்சாங்களா இல்லையா? ஓடுறாங்க, ஒழிகிறாங்க, அது தொலைப்படுறா, ஓடுறாங்க, ஒழிகிறாங்க. பழம் கலக்கெல்லாம் வந்துச்சு. அதனால் பாவமும் மரமும் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் பயப்படுவீங்க, கண்டிப்பாக சோர்ந்து போவீங்க, கண்டிப்பாக வியாதி வரும், கண்டிப்பாக மரணம் வரும், எல்லாமே வரும்.
அப்போ அந்த அவிவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு வரதுதான் ரட்சிப்பு. ஆதாமுக்குள் பிறந்தவன் கடைசி ஆதாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு விசுவாசம், அவர் தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. தேவ நீதி உழித்தெய்தல், இயேசுட நானே உழித்தெய்தலும் ஜீவனமா இருக்கு. அவிசுவாசம் பாவம் மரணம். இங்க பாருங்க, அவிசுவாசம் என்னது? பாவம் மரணம் தான் அவிசுவாசம். இது எல்லாருக்கும் இருக்குது. இது தேவ இயேசு பாவம் மரணம் கிடையாது. இயேசு தேவ நீதியை உழித்தெழுதல், பாவத்துக்கு பரிகாரம் தேவ மரணத்துக்கு இடையில் ஆசீர்வாதம். இந்த பாவட்டும் மரணம் எல்லாம் கேடு தாவி வியாதி வறுமை தரித்திரம் கால மரணம் எல்லாம் கேடு பண்ண இந்த பாவம் மரணத்துக்கு இந்த அவிசுவாசம். அப்போ இதயத்தில் பாவம் மரணம் இருக்கிறையா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தெரிஞ்சு கலங்கிட்டு தான் இருப்பேன். கொரோனா காலத்தில் உலகமே கலங்கி போச்சு. எனக்கு வந்துருமோ எல்லாருக்கும் வந்துச்சு போச்சு. ரொம்ப பயந்தவங்க என்ன பண்ணாங்க? மறக்கை ஆயிட்டாங்க. அப்போது கான்ஃபிடன்ஸ் தைரியம், தேவ நீதி உழித்தெழுதல் அதை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூட, ஒரு ஆள் விட்டா கூட கிறிஸ்துவ என்பது ஒரு ஆள் மூலம் பழம் வந்து ஒட்டிக்கும். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டால் எவ்வளவாய் உலகத்தில் இயேசுவின் அன்பு, அது தேவ நீதி உயிர்த்தெழுதலும் தேவனுக்கும் முழு உலகத்துக்கு கொடுக்கத்தான் விசுவாசம். அப்போ உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும்படி தான் இயேசு எல்லாருக்கும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். இப்போ மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் படிங்க. மார்க்கு 25ஆம் அதிகாரம் 25வது வசனம். போதும். அப்போ மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இங்க ஒருத்தர் பாருங்க, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சற்றாய்களும் குணமடையும் அதிக வருத்தப்படுகிற போது, எங்க கவனிங்க, இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சற்றாய்களும் குணமடையலாம். இதயத்தை கலக்கிறதுக்கு மாதிரி இருக்காது. கவனி பெண்களே, உங்களை பற்றி தான் பேசுகிறேன். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், சுகமடையில் இதயத்தில் கலக்கிறதுக்கு மாதிரி இருக்காதா? கலங்கி ஒழுகி போயிட்டு இருப்பாங்க. அந்த பெண் இயேசுவை சந்தித்தாள். கையத்தட்ட அல்லேலூயா. இயேசுவை சந்தித்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு நான் சுகமடைவேன்னு சொன்னான். கவனிங்க, இயேசுவின் வஸ்திரம் என்றால் வஸ்திரம்னா சுபாவம்னு அர்த்தம். ஆமாம், இயேசு போன வஸ்திரத்தை தொட்டாரு கிடையாது. வஸ்திரம் அவருடைய சுபாவம், விசுவாசம். இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கிடையாது, அவர் ஒரு ஜீவன். அந்த ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு இவ்வளவு நான் செய்ய போறேன், அதான் விசுவாசம். அவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். இயேசு என் பாவத்தெல்லாம் வியாதியெல்லாம் சுமந்து அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவ ரத்தத்தை கொடுத்திருக்கிறார் சொல்லி அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்படி வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே இருதய கலக்கம் ஓடிவிட்டது. பெரும்பாடுள்ள சிறு வல்ல உடனே குணமடைந்தால் போடப்பட்டது. அப்போ 12 வருஷமா என்ன பண்ணல? இயேசுவை நினைக்கவில்லை, ஜீவ மார்க்கத்தை நினைக்கவில்லை. சுய முயற்சியிலே டாக்டர் தேடி போயிருக்கிறா. பணக்காரியா இருந்திருப்பா போல் தெரியுது. பணத்தை செலவழிச்சு பார்க்குறா. டாக்டர் வாங்குறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் பார்க்குறாங்க, ஓவர் டோஸ் கொடுத்து பார்க்குறாங்க. சற்றாயில் சுகம் அடையல, கலக்கத்தின் மேலே கலக்கம். இயேசுக்கு சந்தித்தாள். அதனால் நீங்கள் கூட என்ன பண்ணணும்? இயேசு மட்டும் விட்டுக்கூடாது. எங்கன்னா போங்க, எங்கன்னா இயேசு விட்டுட்டு முயற்சி பண்ணிங்கன்னா இப்படி தான் பிரயாசமெல்லாம் வீணாக போயிடும். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து அங்கே இதய கலக்கம் நீங்கி விட்டதுன்னு பார்க்குறோம். அடுத்து யோனா புஸ்தகம் எடுங்க. இங்கே ஒரு மனுஷன் பாரு, யோனா 2ஆம் அதிகாரம், யோனா 2:7 படிக்க. யோனா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். பக்கம் சொல்லுங்க, பக்கம் சொல்லி எல்லாரும் எடுத்து அந்த வசனம்.
படிங்க, எடுங்க, எல்லாரும் எடுங்க. என் ஆத்துமா தொய்ந்து போகையிலே யாரை நினைச்சானா? யாரை நினைச்சான்? கர்த்தரை நினைத்தான். அல்லேலூயா. இரு, இவன் எப்படி எந்த நிலையில தொய்ந்து எங்க போய் மாட்டிட்டு இருக்கிறான்? அப்போ மீன் வயிற்றுல போய் மாட்டிட்டு சமுத்திரம் ஆழத்தில் இருக்கிறான். நீ என்ன பண்ணிருப்ப? பயத்துல அப்படியே ஒரு ஆள் மறகையாயிட்டு இருப்பாங்க. அப்போ இதயம் கலங்கின நேரத்திலே, என் ஆத்துமா தொய்ந்து போகிற வேலையிலே அவன் கர்த்தரை நினைக்க. கர்த்தர் என்னது? ஜீவன் உள்ளவர். இங்க பாருங்க, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். கர்த்தரை நினைக்கணும், முழு உலகத்துக்கு கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். எப்பவுமே தேவன் மனுஷன். சில பேர் தேவன் தேவன் சொல்லிட்டு மனுஷன் விட்டுறாங்க. அது பேர் அது விசுவாசம் கிடையாது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முடியிருத்தோடு முடியாதோடு முழு பலத்தோடு அன்பு, அது கொப்பாய் இருக்கிற 2ஆம் கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறாங்க. அங்க தேவன் மனுஷன் வந்து பாருங்க. அப்போ விசுவாசம் தான் என்னன்னா, தேவன் கிறிஸ்துவனுடைய அன்பு, விசுவாசம், இயேசு சாமனை வாங்கத்தணும். அப்புறம் மனுஷன் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இயேசு சாமனை கொடுத்துட்டினா அதுதான் விசுவாசம். பசுத்தாய் வராமல் இருக்க மாட்டார், பிசாசு ஓடாமல் இருக்க மாட்டான், உன் இதய கலக்க நீங்காமல் இருக்காது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், மீனே போய் கொண்டு போய் யோனாவை நினைவேல் போய் விட்டுச்சு. கையை தட்டி அல்லேலூயா. அப்போ அவன் ஆத்மா தொய்ந்து போயிடுச்சு, ரொம்ப இதயம் கலங்கி போயிருக்கிறான், மீன் வயிற்றுல போய் மாட்டிட்டு. நீ கூட மீன் வயிற்று, அவனுக்கு மீன் வயிறு. உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிட்டு தொய்ந்து போய் கவலை 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 38 வருஷம் அங்கேயே தான் இருப்பீங்க. 38 வருஷம் பெருசா கொடுத்து வரவே இல்லை பாரு. அவன் இங்கே மீன் வயிற்றுல போய் 3 நாள் வெளியே வந்துட்டான். ஏன்னா கர்த்தரை நினைத்தாள். அதனால தான் கர்த்தரை விட்டுறக்கூடாது. இயேசு நாமம், உம்முடைய நாமம். கர்த்தர் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலக இயேசு சிச்சிவன் பரிவு கொடுத்து தான் பாரு, டெஸ்ட் பண்ணி தான் பாரு. கர்த்தரை நினைக்காத போது என்ன பிசாசை நினைச்சுக்கிறேன், ஐயோ மாட்டினேன், ஐயோ இந்த சிக்கலில் மாட்டினேன், இந்த பிரச்சனை மாட்டினேன், இந்த இடத்துல மாட்டினேன், அங்கே இருக்கிறவங்க மேலே கசப்பு, அங்கே யாரும் அவனுக்கு விரோதமாக வந்து அவங்க மேலே வெறுப்பு, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா பிசாசு இன்னும் 2 கொண்டாட்டம். அந்த மீன் வயிற்றுலேயே தான் இருப்பேன். கட்சியில் சீக்கிரம் ஆளுக்கு பிறகு பாதாளத்துக்கு போய் சேர்த்துருவேன். ஆனால் தான் எந்த சூழ்நிலை போய் மாட்டினாலும் கர்த்தரை நினைக்க தெரிந்து கொள். கர்த்தர் உம்முடைய நாமத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து. அதுதான் விசுவாசம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கண்டிப்பாய் சூழ்நிலை மாறும். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த யோனாவை அவன் விரும்புகிற நினைவே பட்டது மீனே கொண்டு போய் சேர்த்துட்டு போடப்பட்டது. அந்த சூழ்நிலையை உங்களை விடுதலையாக்கி அங்கே சேர்க்கும் என்று பார்க்கிறோம். அப்புறம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். இங்கே சத்தம். போதும் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20வது வருஷத்தை எடுங்க, 15வது வருஷத்தை எடுங்க எல்லாரும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ராஜாவுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரன் மோவாபத்து மலை கடற்கரை மலை போல் வந்து சூழ்ந்துக்கிறாங்க. இங்கே கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடைமுறையாக சொல்கிறேன். உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டமே வந்து சூழ்ந்துச்சின்னு வச்சுங்க, அப்படியே கொலை நடுங்கி போயிடுங்க. இங்கே பாருங்கள், 2 நாள் 20ஆம் அதிகாரம் 15வது வருஷத்தில், சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இங்கே கவனிங்க, நீங்கள் எங்கோ போய் பிரச்சனையில் போய் மாட்டீங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு விரோதமாக சட்டம் போட்டு ஒரு கூட்டமே வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ என்ன விட்டுட்டா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அழிவு நாசம் மோசம் தான் உண்டாகும். அந்த மாதிரி இங்கே யோசேபாத்துக்கு விரோதமாக யார்? இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் யோசேபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அவங்க எப்படி இருந்தாங்களாம்? ஏராளமான கூட்டத்தார். இந்த யோசேபாத்து அப்படியே கலங்கி போய் நிற்கிறான். இவ்வளோ கூட்டம், லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க.
நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் தான் சொல்லி கலங்கி போகிறோம். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த யுத்தம் கர்த்தருடைய உங்களுடையதல்ல, தேவனுடையது. இப்போ நீ என்ன பண்ணணும்னா, புரியுதுப்பா சொல்கிற மாதிரி, இந்த வந்தான் பாரு அம்போன் புத்திரம் மோவா புத்திர எதிராளி பகையாளிக்கு அவனுக்கு ஏசு அன்பை தேவன் தனக்கு கொடுத்து அத்தனை ஏராளமான கூட்டத்தை குத்தணும் பிதாவாகிய தேவனை குத்திட்டுனா அங்கே ஒரு மெராக்கள் நடந்து தேவதூதம் வந்து அங்கே எல்லா சொத்துக்கள் சிதறிண்டு போனார்கள். வந்துட்டானே நானும் ஒரு கை பாத்திரன்னு போனாலும் அழிஞ்சு போடுவேன், இல்லை பயந்து நடுங்கி நின்றாலும் அழிஞ்சு. கிறிஸ்துவை கூட அவனுக்கு கையை தட்டு அல்லேலூயா. வா, கோலியாத்து ராட்சத மாதிரி வந்து நிற்கிறான் இஸ்ரவேல் முன்பாக. எல்லாருக்கும் முட்டி அடிக்குது. சவுல் ராஜாக்கே டிக்கு முட்டி அடிக்குது. அவனை பார்த்ததுமே கண்டிப்பாக தோத்து விடுவான், கோலியாத்து வந்து அழிச்சு விடுவான். ஆனால் தாவீது மட்டும் என்ன பண்ணுறான், கர்த்தருடைய நாமத்தை தேவனுக்கும் செலுத்துறான். கோலியாத்துக்கு அதே கர்த்தருடைய நாமம் விசுவாசத்தை காட்டுறான் பாரு. விசுவாசம்னா இயேசு ஜீவன் பரிபூர்ண கோலியாத்துக்கும் கொண்டு போகிறான், பிதாவாகிய தேவனுக்கு கொண்டு போனான். எப்படி சுற்றி அடிச்சாலும் சரி, கண்ணை மூடின்னு இப்படி அடிச்சாலும் சரி, அந்த கல் கரெக்டாக நெத்தியில் தான் போய் வீது. அல்லேலூயா, கையை தட்டு அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை குறித்து தேவனை குறித்து தாவீதுக்கு நல்ல அறிவு இருந்தது. மேய்க்கிறது ஆடுதான், ஆனால் தேவனை பற்றி நல்லா அறிஞ்சு வச்சுருக்கிறான். ஜீவ மார்க்கத்தை நல்லா அறிஞ்சு வச்சுக்கிறான். விசுவாசத்தை பற்றி நல்லா அறிஞ்சதுனால்தான் அந்த ஆடு மேய்க்கணும் ராஜாவாகினார். சும்மா அவனை காக்கா முகானெல்லாம் போய் ராஜாவாக முடியாது. உங்களுக்கு கூட தெரியும், காக்கா முகானா இருந்தீங்கன்னா காக்கா முகானா போக வேண்டியது தான். கலங்கிட்டே போ, வாழ்நாளெலாம் கலங்கிட்டே பிசாசு இந்த பிள்ளையா வந்து பிசாசே வாய்ந்து பிசாசுக்கிட்டே போய் சேர்ந்து வேண்டியதான் பாதாளத்துக்கு. அப்போது கோலியாத்து வரான், இங்கே அம்மோன் புத்திரர் மோவா புத்திரர் வர்றாங்க. நீ என்ன பண்ணுவ, கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு விழுது அம்மோன் மோவா புத்திர இயேசு பரிபூர்ண மத்தியசமாக கொடுத்தீங்கன்னா ஒரு அம்மோன் புத்திரம் உன் மேலே கை போட முடியாது. நீங்கள் அந்த சம்பவத்தை வீட்டில் வாசிங்க. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில் கட்சியில் அந்த அம்மோன் புத்திரம் மோவா புத்திரர் ஒருவருக்கு ஒரு விரோதமாகி ஒரு வீட்டு உண்டு எதிரிகள்லாம் ஒத்தனை நாள் செத்தே போயிட்டானுங்க. இந்த யோசேப்பை பார்த்து எதிரிகளின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. எந்த யுத்தம் உங்களுடையது இல்லைன்னாக்கா, உங்களுடையதுன்னா என்ன பண்ணா, நம்ம பயப்படும் இல்லை, போராடுவோம் இல்லை, ஓடி ஒளிவோம் இல்லை, நம்ம அவங்க 2 கல் போட்டால் நம்ம 4 கல் போட்டு அடிப்போம், இப்படி தான் நம்ம போயிட்டு இருப்போம். அவருடைய யுத்தம்னா ஜீவ யுத்தம். 18ஆவது குட்டியை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தாக்கா சத்துருக்கள் முறிந்து போனார்கள். அங்கே யோசேப்பை பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், எதிரிகளின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். அதனால் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிபூரணம் கூட. முழு உலகத்தில் ஒரு பயம் உன் மேலே கை போட முடியாது. நீ ராஜா மாதிரி இருப்பாய். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்து சீக்கிரம் உபாகமம் 1:21 படிங்க. உபாகமம் 1:21. உபாகமும் 1:21, அப்புறம் 1:29 சத்தமாக படிங்க. அப்போ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. கானான் தேசத்தில் எல்லாம் நட்டினா இருக்கிறோம், எல்லாம் ராட்சத மாதிரி இருக்கிறோம், நாங்கள்லாம் அப்படியே வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோன்னு பயந்துங்கிறானுங்க. அங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. என்னது உபாகமும் 1:21. அங்கே பாருங்க, இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள். பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இங்கே கவனிங்க, பயப்பட்டா கலங்கிட்டா தோற்று விடுவான், எதிரி தான் வந்து இவனை அழிச்சு விடுவான். புரியுதா உங்களுக்கு? வியாதி நினச்சி கவலைப்பட்டா என்ன ஆகும்? பயந்தாக்கா. இந்த கொரோனா வச்சு நிறைய பேர் கொரோனாவால் சாவலையா, இந்த கொரோனாவை குறித்த பயத்திலே சேர்த்து விட்டாங்களாம். இந்த கொரோனாவும் பயமும் நண்பர்களாம் 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம். அது அந்த பயம் சொல்லிச்சான், அது கொரோனா சொல்லிச்சான், என்னப்பா பயம் மிஸ்டர் பயம் எத்தனை பேர் சாகச்சின்னு. அந்த கொரோனா சொல்லி நான் சாவச்சது 10,000 பேர் தான்ப்பா. அந்த பயங்கிறா பேர் அவர் 1,00,000 பேர் சாவச்சிட்டாரு. இந்த பயம் தான் நிறைய பேர் சாவச்சிட்டோம். இந்த பயம் மோசமானது. பயப்பட்டுனா வியாதி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பயம் கலக்கம் இது என்ன பண்ணணும்னா ரத்தத்தில் கலந்து வியாதியை முத்தி மரணத்துக்கு நேராக இருக்கணும். பயப்படாத கலங்க. அப்போ பயப்படாத கலங்க விசுவாசம் இருக்கணும்.
பிதாவாகிய தேவன் இயேசு பாவத்துக்கு பரிகாரம் கூட, அதனால் வியாதி என்ன தாக்க முடியாது, செயலிந்து போயிடும். முழு உலகம் இயேசு ஜீவ ரத்தம், வியாதி பட்டு போயிடும். இதுதான் பயப்படாமல் கலக்காத வழி. இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே கையத்தட்டு. அல்லேலூயா. சில பேர் மாத்தட்டிட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப தைரியசாலிங்க கேட்டுக்கிறேனே, இயேசு ஏற்றுட்டு இருக்க மாட்டான். நானும் ரொம்ப தைரியசாலி. அதெல்லாம் சும்மா கதை. பயப்படாத பல்ல கட்சம் பயப்பட கட்சியில் பார்த்தா போய் உள்ளே போய் பயந்து தான் இருப்பான். பயம் அப்படியெல்லாம் பயப்படாமலாம் இருக்கு. பயம் வரக்கூடாதுன்னா நீ தேவனிடத்தில் விசுவாசம், ஆதம் வந்து முழு கிறிஸ்து, அதுதான் உண்மையான பயப்படாமல் இருக்குது. நீ பல்ல கட்சின்னு பயப்படாதுன்னா கூட வியாதி வந்து சாகச்சிடும், பிரச்சனை வந்து மூழ்கி வச்சிடும், பிசாசு யாரையும் விட்டப்பாடு இல்லை. திருடவும் கொள்ள வழிக்குதான காரியத்தை செய்தே தருவான், கேரண்டி. உன்னை வாலண்டியாக வந்து பயத்தை கொடுத்து, கலத்தை கொடுத்து, வியாதி கொடுத்து, வறுமை கொடுத்து, பாதாளத்து ஈர்த்து போயிட்டே இருப்பான். அவனை தடுக்க முடியாது. அதுதான் தீவிரமாக இயேசு இடத்தில் வா, விசுவாசத்துக்குள் வா. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை ஏற்றுக்கொள். அதை பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. எல்லா பயத்துக்கும் கலக்கத்துக்கும் நீ விடுதலாக்கி கொள்வாய். அல்லேலூயா. அப்போ இதே உபாகம் 1:29 இங்க என்ன போடுது பாருங்க. அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். ஆமா, உங்க குடும்பத்தில் உங்க எதிராளி, பகையாளி, பங்காளி யாராவது ரொம்ப மிரட்டுறான்னாக்கா அவனை சிம்ம சொப்பனமா பார்க்க. இங்க கவனி. கர்த்தருடைய நாமத்தை கொடுக்குற கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருப்பான். ராத்திரி பகலுமா பயந்த காரியம் அப்படியே நடக்கும். கோலியாத்தே, இயேசு கிறிஸ்து பரலோகராஜ் உன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு பிதாவாகிய தேவனுக்கு. ஆமாம், மலை போலக்கிறவன் மடு மாதிரி தெரிவான், சிங்கம் மாதிரி இருக்கிறவன் எலி மாதிரி தெரிவான். நீ ஜீவனை பரிந்து கொடுனா எலி மாதிரி இருக்கிற கூட பெருசாக போனோமா யானை மாதிரி தெரிவான். கட்சியில் பயந்தே செத்துருவேன். பயப்படாமலும் கலங்காமல் இந்த இந்த கானான் தேசத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்படியே போய் யோசுவாவும் காலேபும் இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் எல்லாம் சிதறி வர கானானியர்கள் எல்லாம் அதை பார்த்து பயந்து பயந்துட்ட விசுவாசம் அவிசுவாசம் இருந்துச்சு. பிசாசம் உன்னை ஜெயம் பண்ணுவோம். நீ பேக்கு மாதிரி எல்லாம் சேர்ந்து கிடப்பாய். கையெழுத்து இல்லையா? அப்போ மனசிலாகிய நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது சத்தியா? அல்லேலூயா. புரிஞ்சுக்கொள்ள கைத்தட்டு. தம்பி, இந்த செய்தியெல்லாம் கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் யாரோ எவரோ எனக்கு தெரியாது, ஆனால் இப்படிப்பட்ட சத்தியெல்லாம் கேட்குறீங்க பாரு, உண்மையிலே நீங்கள் பாக்கியவான்கள். எல்லாத்தையும் விட பிரிய தேசம் தான் பாக்கியவான். தனியா இந்த சூப்பரா எந்த டிஸ்டர்பன்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் சூப்பரா கேட்கறான். உலகத்துல பெரிய காரியங்களை பெரிய தேசம் செய்வான். அதனால சரி, அப்புறம் கடைசியா சீக்கிரம் யோசுவா 1:9 படிங்க. யோசுவா 1:9. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1:9. போதும். அப்போ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகிற விடத்திலெல்லாம் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பாருங்க, பலங்கொண்டு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமானதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா தேவன் தான் உன்னோடு இருக்கார். கண்ணால் பிசாசி கண்ணால் தேவனையும் பார்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா நீ போகிறெல்லாம் கர்த்தர் உன்னோடு இருப்பார். பயப்படாமல் கலங்காமல் இருப்பாய். இந்த யோசுவா காணாது கட்டாது வீடு நடாது தோப்பு பாலும் தேனும் ஓடும் நல்ல விசாகமான தேசத்தை சுதந்திரித்த மாதிரி சத்துக்களுடையதெல்லாம் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அதுக்கு நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருந்து முழு உலகத்தை இயேசு விசுவாசித்தால் நீங்கள் உலகத்தை சுதந்திரிக்கும் குடிகள். கையை தட்டுங்க. அல்லேலூயா. அப்போ
பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். இது பாருங்க, நீங்க படிச்சு முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போக போறீங்க, சைனாவுக்கு போக போறீங்க, ஆப்பிரிக்காவுக்கு போக போறீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போக போறீங்க, சிங்கப்பூருக்கு எங்கெங்கோ போக போறீங்க. நீங்க போகிற இடத்துலலாம் கர்த்தர் உன்னோடு இருக்குன்னா, போகிற இடத்துலலாம் தேவன் தனக்கு ஆதாம் தும்முடியே ஜீவன் பரிபூர்ண ஜீவன் உம்முடைய நான் கொடுக்குற போகிற இடத்துலலாம் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க போகிற இடத்துலலாம் சத்துக்களின் ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து மார்க் 7ஆம் அதிகாரம் 19 23 வாசிக்க. மார்க் 7. இந்த இருதயம் எப்படிப்பட்டது இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதயம் எப்படிப்பட்டது? மார்க் 7ஆம் அதிகாரம் 19-23 வாசிக்க. மார்க் 7:19-23 வாசிக்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 19 வாசி. இல்ல இதை எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு பாரு. நம்ம இதயத்தை பத்தி கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 19 படிங்க. போதும் இருங்க. இங்க கவனி முக்கியமான மேட்ரு கல்குலேஷன் இதோட முடிக்க போறேன். இருதயம் எப்படிப்பட்டதா? எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தோசனமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவிகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருது. இவைகளே உங்களை தீட்டுப்படுத்தும். பாருங்க, கேட்கவே பயமாகுது. பொல்லாத சிந்தனையெல்லாம் தான் இதயத்தில். வேசித்தனம் வன்கண்ணும் தோசனம், அதான் அவிசுவாசம். நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே. ஆமாம், இந்த பிசாசு தன்மையெல்லாம் இதயத்துக்குள்ள. இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? பயப்படாமல் இருக்கணும். கவலைக்கு பயந்து வியாதி வறுமை தரித்து தான் இருப்போம். அப்போது இதெல்லாம் நீங்கணும்னா இயேசு அன்பு, இரக்கம், தயவு, தேவநீதி, உழித்தேதல், அளவற்ற ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் இதயத்திலிருந்து விசுவாசம் வரும். விசுவாசத்தினாலே கலங்காமல் நீங்கள் வாழ முடியும். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால தான் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைற்று போய் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இதயத்தில் பிறப்பிலே பிறந்து வர்றதுனால எங்கே பார்த்தாலும் வியாதியில் கலக்கத்தை இருக்காங்க. இயேசு போன உடனே ஒரு மனுஷனை பார்த்துவேன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமாம், அந்த லேகியோன் பிசாசு 2000 பிசாசு உள்ளது இதயத்தில். இந்த சுவாவெல்லாம் இருந்திருக்கும். பயந்து கலங்கி நடுங்கி அந்த பணத்தோட பணமாக பிணங்கள் மத்தியில் இருக்கிறான் சுடுகாட்டில். அவனை பார்த்துமே பார், ஏசு ஜீவரத்தம் தேவன் தனக்கு உடனே அத்தனை 2000 பிசாசு ஓடுது. இந்த அசுத்தாவிலாம் ஒரு பசுத்தாவி இறங்குதுமே, அவனை ஊழிக்காரன் ஆகிட்டார். கையெழுத்து அல்லேலூயா. அதனால நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷனை கொண்டு வரதான் வெற்றிகரமான வாழ்க்கை. நீங்களும் கிறிஸ்துவின் அன்பிலே இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனுக்கு நன்மத்தை வட்டத்தில் இருந்தாக்கா இத்தனை காரியங்களும் இதயத்தில் இருக்கும். எத்தனை காரியம் உங்கள் வாழ்க்கையில் கலகடி வாழ்க்கையே வீணாக போயிடும். எவ்வளோதான் படித்தாலும் எவ்வளோதான் வாழ்க்கை ஃபுல்லாக கலக்கம், வேதனை, துக்கம், அசுத்தாய் போராட்டம் பார்க்குது. இயேசு ஜீவன் அளவற்ற அன்பு. தாவீதை போல, ஆபிரகாம் போல, ஈசாக்கை போல, எஸ்தரை போல, தெபோராளை போல, மரியாதை போல, சாராளை போல கிறிஸ்துக்காக தேவன் தனக்கு உலகத்துக்கே நீங்கள் ஆசீர்வாதம் பார்க்கலாம். அடுத்து எரேமியா 17:9-10 படிங்க. எரேமியா 17:9-10. இருதயமே எல்லாவற்றையும் பார்க்கலாம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்குன்னு சொல்லப்படுது. எரேமியா 17:9. போதும். இங்க பாரு, எல்லாவற்றையும் பார்க்க இருதயமே திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக தான். அங்க பாருங்க, இருதயமே திருக்குள்ளது கேடு. என்னது? ஆதாம் ஏவாள் பண்ண வேலை அதுதான். தேவன் விளைக்கிற அந்த கனியை புசிக்கும் போது நன்மையும் தீமையும் அறியத்தக்க சுபாவம் இருக்கும் போது முகோ திருக்குள்ளதான், கேடு உள்ளதான். கலக்க வருமா வராதா? பயம் வரும், சூழ்ந்துக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக பிசாசு அடிமைப்படுத்தி பழமும் கலக்க இருக்கும். பாதாளத்தோடு நித்திய பயம், சீரியஸான மேட்டர். அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இங்கிலீஷில் படிச்சு முடிச்சிடும். ஜான் 14:1 நான் படிக்கிற பாருங்க. Let not your heart be troubled. You believe in God, believe also in me. இது பாரு, believe in God, believe also in me. தேவன், மனுஷன், கிறிஸ்து, you are a successful man. கையை தட்டு. Believe.
தேவன் உலகம் பிலீவ் இது வந்து உலகம் விசுவாசம் கர்த்தர் உன்னை வெற்றிகரமாக மாட்டுவார். சிங்க கப்பில போனாலும் அந்த டைம் பார்ப்பார். எங்க போனாலும் தைரியம், எங்க போனாலும் தைரியம் தான். பாரு யோபா ஒரு இந்த டெமோ போறமா, வாங்க வாங்க தம்பி வா. சின்ன மனுஷனுக்குள்ள ஆள் சின்னவன் தான். எல்லாமே அம்மா வயதில் வந்துட்டான் செல்வராஜன். இதயத்தில் திருக்குள்ள கேடு உள்ளதால வாழ்நாள் பயந்து தான் இருக்கும். இதயத்தில் இயேசு இவன் தேவனுக்கு ஆதாரம் கிறிஸ்துவ வெளிப்படுறானா இவனை போல ஆள் யாருமே கிடையாது. ஆடு மேய்க்கிற சிங்ககவில போனால் தைரியமா இருக்காரு, அக்னி சொல்ல போனால் தைரியமா இருக்காரு, செங்கடல் யோகான் ஆடு மேய்க்கிற செல்வராஜன் ராஜாவாய் மாறினார். ஜாமனம் பசுத்த பிதாவே, அருமையான நாளிலே கர்த்தாவே சோத்தரிக்கிற ராஜா ஆண்டவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது எல்லோரும் ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி சொல்லப்படும் இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார். அந்த வசனம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி கலக்கத்தோடு பயத்தோடு வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட முடியும். அந்த இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசம். அதுதான் வழி. தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். முழு உலக இயேசு ஜீவன் பரி விசுவாசமாக இருக்கணும். அதுதான் பயப்படாமல் கலங்காமல் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்நாளெல்லாம் வாழ்வதற்கு வழி. ஒரு நாள் வாழ்நாளெல்லாம் வாழ்வதற்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். இயேசு கிறிஸ்துவின் ஆமன்ற வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், பரலோக ராஜ்யம், ஆதி அவன் இயேசு சாமன்ற வாக்கு தத்துவம், எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற நீதி, தேவ நீதிட்டு உயிர்த்ததல், பரலோக ராஜ்யம், பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு பாவட்டு மரணோட அசுத்தாவோட பசுத்தாவிர தேவதூரெல்லாம் படிவிட செய்ய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது, எஸ்ஸரு, தெபோரால், மரியாள், சாராள், ஆண்டவரே சோதரர் அவர்களை போல இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்க, பூமிக்கு உப்பா இருக்க, வாழ்நாள் ஃபுல்லாக கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாக இருக்க, இயேசு ஜீவசர்ஜி இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்த, இடைவிடாமல் எக்காலத்தை வெளிப்படுத்த, சோர்ந்து போகாமல் எடுத்த பரிசுத்தா தேவதூரெல்லாம் பணிவிட செய்ய, எல்லா கலக்கத்திலிருந்து, எல்லா பயத்திலிருந்து, எல்லா வியாதி சாப்பிட்டு பசுத்தா இறக்கி ஆசீர்வாத, ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, ஜெயம் கொடுத்து இந்த செய்தியை கேட்க உடனே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. ஏதாவது பாவம் செய்தால் உடனே டிஸ்கரேஜ் ஆகும். இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். ஜீவ ரத்தத்தை தேவத்திற்கு ஆதாரம் முழுது சகல பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட, சகல பாவ சாவ மரத்து விடுதலையாக்கப்பட, ஆஸ்வதிக்கப்பட இந்த செய்தி கேட்கிற உடனே அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் ஏவிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதாவே பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்துல எல்லா ஜபலையும் இருக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் மூலமே பரிசுத்தனாக என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் சகல உபகாரம் வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்காக பரிசோதனை ஜீவன் சபை சோழர் பகுதியை சபை ஒவ்வொரு நாட்டில் ஆன்லைன் மூலமாக பேசிக்கொள்ள போக புலிஸ்லாம தாமஸ் சர்ச்சை யூடியூப்பில் போக ஏஎம்சி வெறும் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள உங்கள் நண்பர்களுக்கு செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர்கள் செய்தி மூலமாக நீங்கள் ஆசிரியர் கட்டணத்துக்கு காணிக்கை செலுத்துங்கள். காணிக்கை செலுத்த உங்கள் விருப்பம் தான் இந்த கூகுள் பே நம்பர் 733-958-6648. கான்ஃபரன்ஸில் கட்ட உங்கள் ஆசிரியப்பாராக.